நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கடனை சமாளித்து எதிரியோடு போராடி நோயோடு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில திருப்பம் நிச்சயமான முறையில் நடைபெறப் போகுது. உங்களுடைய ருண ரோக சத்ரு நாஸ்தி யோகம் கிடைக்க போகிறது உங்களுக்கு. ஆமாங்க, சனிபவனுடைய வக்ர பயிற்சியின் மூலமாக இது நடைபெற போகுது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கெட்டவன் கெட்டு போனால் கிட்டும் விபரீத யோகம் ராஜயோகம். அப்படிப்பட்ட யோகம் கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு கிடைக்க போகுது. அது காரணம் சனிபானுடைய வக்ரம். சனிபான் இப்போ எங்க இருக்கிறார்? கன்னி ராசிக்கு 6ஆம் இடம் கும்பத்துல இருக்கிறார். 6க்குரியவன். பொதுவா ஜோதிடத்துல குரு 3, 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானங்கள்ல மறைஞ்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கன்னி ராசியான உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியே யாரு? சனி பகவான். அந்த கும்பராசியில அவர் ஆட்சி விட்டு அமர்ந்திருந்தார். அதனால எதிரியும் கடனும் நோயும் இருந்தது. அதோடுதான் உங்களுக்கு வேலையும் இருந்தது. அப்படித்தான் சில காலம் கடந்து கொண்டிருந்தது. எதிரியோடு போராடி நோயோடு கஷ்டப்பட்டு கடனோடு சமாளித்துக் கொண்டிருந்தது. அதுக்காகவே பொருளாதாரம் சம்பாதிக்கணும்னு நீங்க ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இருப்பாரு உங்களுக்கு சனி பகவான். ஆனா எதிரிகள் இருந்திருப்பாங்க. ஆனா உங்களை ஜெயித்திருக்க முடியாது, சமாளிச்சிருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல சனிவனுடைய வக்ரம் நடைபெறுது. வக்ரம்னா என்னங்க? ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகத்தான் வக்ரம் சொல்றோம். சோ சனிவான் இருக்கின்ற இடத்துல இருந்து சூரியனுக்கு நேர் எதிராக 5ஆம் வீட்டுல வந்தா வக்ரம் அடைஞ்சிடும். அதாவது சனிவன் இப்ப கும்பத்துல இருக்கிறாரு, சூரியன் மிதுனத்துல ஆணி மாசத்துல உள்ள நுழைவாரு. அப்போ சனிவனுடைய வக்ரம் ஆரம்பிச்சு அவர் 9ஆம் வீட்டுக்கு போவாரு. 9ஆம் வீட்டு துலாமுக்கு போகும் வரை வக்ர கதியில இருப்பாரு இந்த சனி பகவான். அதாவது தேதின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலையில 12:35க்கு சனிவன் வக்ரம் அடைகிறாரு. அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பின்னோக்கி நகர்ந்து போறாரு. அதாவது சதய நட்சத்திரம் வரைக்கும் அவர் போறாரு. நவம்பர் மாதம், அதாவது இந்த 2024 இறுதி நவம்பர் 15ஆம் தேதி வரை அவர் பின்னோக்கித்தான் பயணிக்க போறாரு. அதாவது வக்ரகதியில இருக்க போறாரு. அப்போ ஜூன் 30ல இருந்து நவம்பர் 15 வரை சனிவனுடைய வக்ர காலகட்டம். இந்த ஒரு காலகட்டத்துல சனிவன் பின்னோக்கி நகர்ந்து போவதனால் பலன்கள் மாறி நடைபெறும். சோ இதனால உங்களுக்கு பெரிய அளவு நன்மை நடக்கும். ஏன்னா 6க்குரியவன், அது சத்ரு ஸ்தானாதிபதி. சரிங்களா? உங்களுக்கு ருணம் ரோகம் சத்ருவை கொடுக்கக்கூடியவர். ருணம்னா உங்களுக்கு கடனுங்க, ரோகம்னா நோயுங்க, சத்ருனா எதிரிகளுங்க. இந்த மூன்றையும் கொடுக்கக்கூடியவனே அதுக்குரியவனே அதுல ஆட்சி விட்டு அமர்ந்திருந்தாரு. ஆனா இப்ப வக்ரம் அடைகிறாரு. சோ தடுமாறுகிறார், பின்னோக்கி நகர்ந்து போகிறார். அப்போ எதிரிகள் விலகுவார்கள். எதிரிகள் பிரச்சனையை சமாளிக்க முடியும், எதிரிகளை வீழ்த்த முடியும், எதிரிகள் வந்து வெற்றி பெற முடியும். உங்களுக்கு ஏதேனும் ஒரு ரீதியா, சோ ஒரு சொத்துக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல சண்டை வந்திருக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு ரீதியாக எதிரிகள் உருவாகி இருந்தால், அந்த எதிரிகள் தொந்தரவு இருந்தால் அந்த எதிரிகள் கீழே வீழ்வார்கள். அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஒரு கோர்ட் கேஸ் வழக்காக உங்களுக்கு ஜெயிப்பு உண்டு, உங்களுக்கு தீர்ப்பு உங்கள் சாதகமாக முடியும். அப்படிப்பட்ட எதிரியை வீழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பம் இந்த ஒரு காலகட்டத்தில் அமையும். ஜூன்ல இருந்து உங்களுக்கு நவம்பர். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை சரியா நீங்க பயன்படுத்திக்கணும். அதே போலதான் நோய். கண்டிப்பா நோயால பல வருஷம் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்ப இனிமே எடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ சிகிச்சை முடிவுக்கு வரும். அந்த நோய்க்கு முடிவுக்கு வரும். குழந்தை இல்லைங்க, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த குறைபாடு சரியாகும். சரிங்களா? மேலும் இந்த 6ஆம் வீடு வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகள் கோளாறுகள் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை சரி பண்ணும். எப்படிதான் இருந்தாலும் நோய் பிரச்சனை தீர்ந்து போகும். இந்த கேன்சர் கட்டி, உடல் ரீதியான கட்டி கொப்பளங்கள் மற்றும் கால் சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் இனி இருக்காது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். இதுக்கு கடன் ஒரு பெரிய பிரச்சனை. கடனை சமாளிச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அதுக்காக பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த கடன் தீரக்கூடிய தருணம் இது. இதுல முக்கியமா வேலைக்கு உண்டான மாற்றம் நடைபெறும். வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சோ வேலையில மாற்றம் உண்டு. அதனால் கடன் பிரச்சனையை சமாளிக்கணும், கடனை தீர்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்தோ, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ஷேரு, பங்கு, வர வேண்டிய பணத்தொகை, நிலுவையில் என்ற பணத்தொகை இதெல்லாம் வந்து சேரும்.
யாருக்காவது நம்பி பணத்தை கொடுத்துருப்பீங்க, அல்லது மற்றவங்களுக்கு ஜாமீன் கரண்டி போட்டு பணத்தை வாங்கி கொடுத்துருப்பீங்க. அதனால பணச்சிக்கல்களை நீங்க மாட்டியிருப்பீங்க. அப்படிப்பட்ட பணம் வசூலாகி உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கும். ஆக மொத்தம் கடன் பிரச்சனை தப்பிப்பீங்க, கடன் பிரச்சனை முடிச்சிருவீங்க, அதுக்குண்டான வழிவகை கிடைக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இது நிச்சயமா நடக்கும். அதனால நீங்க பயப்படாம நீங்க இருக்கலாம். மேலும் இந்த சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டுல இருந்தாரு. 6ல் இருக்கக்கூடிய சனிவான் 3ஆம் பார்வை 8ஆம் வீட்டை பார்த்தார். அதனால கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மரண பயம், ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள், மர்மஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ அதெல்லாம் சரியாகும். அடுத்து இந்த சனிவான் 6ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் பார்வையா சிம்ம ராசியை பார்த்தாரு. கன்னி ராசிக்கு அது 12ஆம் வீடுங்க. 12ங்கிறது உங்களுக்கு விரயஸ்தானம், சொந்த வீட்டையும் குறிக்கும், பயணங்களையும் குறிக்கும். அப்போ ரொம்ப நாளா வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றவங்க, வேற வீடு மாத்தணும், இடம் மாத்தணும்னு நினைச்சவங்க, வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்க, இவங்களுக்கு அந்த முயற்சியில வெற்றி உண்டு. வெளிநாடு போவீங்க, வீடு கட்டுவீங்க, வீடை மாத்துவீங்க, அதற்குன்ற தடை விலகும். ஸோ அது உங்களுக்கு நல்ல விதமா வரும். பயணம் கிடைக்கும், நீங்க பயணம் பண்ணிடுவீங்க. ஸோ எதிர்பார்த்த இடத்துக்கு பயணம் டிராவல் பண்ணி போயிருவீங்க. அடுத்து சனிவனுடைய 10ஆம் பார்வை என்பது உங்களுடைய கன்னிக்கு 3ஆம் வீடான விருச்சிகத்துல போய். ஸோ இப்போ அந்த பார்வை மாறுது. இதன் ரீதியாக எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டு. உறவுக்காரங்க, அக்கம் பக்கத்தினர் போன்றவற்றினுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அதே போல சமூக வலைதளங்கள்ல நீங்க பிரபலமாகக்கூடிய யோக வாய்ப்பு உண்டு. கிடைக்காத வெற்றி வாய்ப்பு இனிமே கிடைக்கும். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இனிமே உங்க பேச்சை கேட்பாங்க. எதிரிகளாக இருந்தால் கூட உங்களுக்கு இனிமேல் நல்ல உறவாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாடு இந்த சனிவனுடைய வக்ரத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுது. சரிங்களா? சோ இதெல்லாம் நடக்கும். இதுல எப்படி நன்மை நடக்குதோ அதே போல சில தீமையும் நடக்க வாய்ப்பு உண்டு. அது எப்படிங்க அப்படின்னு கேட்டா, உங்களை கன்னிக்கு 5ஆம் இடம் மகரத்திற்கும் அவர் அதிபதியா இருக்கிறார். தெளிவா புரிஞ்சுங்க. 5க்குரியவன் 6ல போய் வக்ரம் அடைகிறார். அப்போ காதல் சம்பந்தமான விவகாரத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. மேலும் பிள்ளைகள் விஷயத்துல, உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல நீங்க அவசர முடிவுகளும் கோபத்திலையும் ஒரு முடிவுகளை எடுத்து விட வேண்டாம். கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அதே போல உங்களுடைய பிள்ளைகளை கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை தெரிஞ்சு அதுக்கப்புறம் எந்த ஒரு காரியத்தையும் பண்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. இந்த விஷயத்துல கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனையும் காரிய தடையும் வரலாம். கொஞ்சம் டிப்ரெஷன் ஏற்படலாம். அதெல்லாம் தாண்டி நீங்க படிச்சு ஜெயிக்க வேண்டிய ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். பொறுப்புகள் கூடுதல் வரும். சரிங்களா? அதனால கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும், கூடுதல் சுமைகள் வரும். ஸோ அது மட்டும்தான் இங்கே பிரச்சனை. மற்றபடி பயப்பட தேவையில்லை. மேலும் இந்த சனிவனுடைய வக்கர காலகட்டம் ஜூன்ல இருந்து நவம்பர் வரை. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களுடைய எதிரியாகட்டும், கடனாகட்டும், நோயாகட்டும், இதை அழித்து குறைத்து உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். வாய்ப்புகள் சில முறைதான், அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க. ஏன்னா காலமும் கிரகங்களும் வாய்ப்புகளையும் சூழ்நிலையை மட்டுமே உருவாக்கி கொடுக்கும். அந்த நேரத்துல நம்மளுடைய முயற்சியும் உழைப்பையும் போட்டா தான் அது வரமா மாறும். சரிங்களா? சோ அதை கண்டிப்பா போட்டு அதை வரமாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கை வாழுங்க. சோ நல்லவர்கள், நாம் இன்றைய கன்னி ராசியில பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வந்து மறக்காம ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ வாராகி திருவடி சரணம்.